இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்கள் பல பொன்மொழிகளை, தத்துவங்களை சொல்லி மறைந்திருக்கிறார்கள். அதில் ஒன்று மிகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளது. எல்லா விஷயம் நல்லது தான், இன்றைய தியானத்திற்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னேறு போகிற மாதிரி தான் பின்னேறு போன்னு சொல்லுவாங்க. நமக்கு முன் இருக்கின்றவர்கள் எப்படி போகுதோ, ஒரு வயலில் வச்சிங்களேன், முன்னாடி இருக்கவங்க எப்படி போவாங்களோ அப்படி தான் பின்னாடி இருக்கவங்க போவாங்க. முதல் கோணை முற்றும் கோணைன்னு சொல்லுவாங்க. முன்ன இருக்கிறது நேராக போச்சுன்னு வச்சிங்களேன், பின்னாடி வந்து நேராக போகும். முன்ன இருக்கிறது சரியான பாதையில் போகணும்னா பின்னாடி இருக்கிறது சரியான பாதையில் போகாது, அதுவும் வளைஞ்சொலிஞ்சு தான் போகும். நல்ல வார்த்தை இல்லைங்களா? சகோதரர்களே, இதுதான் இன்றைய தியானம். சமூகத்தில் வாழ்கிறவர்கள், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள், வழி காட்டும் நிலையில இருக்கிறவர்கள் தனக்கு பின்வரும் சந்ததியை எப்படி உருவாக்கணும், தனக்கு பின்வரும் இல்லையா, ஒரு தகப்பனாக இருக்கலாம், தன் பிள்ளைகளை எப்படி உருவாக்கணும், ஒரு தலைவனாக இருக்கலாம், தன் பின்வரும் தொண்டர்கள் எப்படி உருவாக்கணும், தனக்கு பின் அவர்கள் எப்படி வாழணும் என்பதிலே அதீத கவனம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தாவீது தன் பிள்ளையாகிய சாலமோனுக்கு எப்படி தன் இறக்கும் தருவாயில் எப்படி வழி காட்டுறார் என்பது தான் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கருத்து. இன்னைக்கு நீங்கள் வாசிக்கலாம், இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். எவ்வாறு தாவீது தன் பிள்ளைக்கு புத்துமதி சொல்றாரு பாருங்க பார்ப்போம். நெஞ்சுறுதியும் வீரனும் கொண்டவனாயிரு, உன் கடவுளுடைய ஆணைகளை கடைபிடி, கடவுள் காட்டும் வழியில் நட. அதன் பிறகு பாருங்க, மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்கு முறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இவ்வாறு நீ கடைபிடித்தால் செல்லுமிடமெல்லாம் வெற்றி காண்பாய். எப்படி தன் பிள்ளையை ஆண்டவர் பக்கம் இருக்கணும், வாழணும்னு எப்படி தந்தை ஆசைப்படுறாரு பாருங்க பாப்போம். இன்றைய நட்சத்திர மாசம் எடுத்துக்கு பாருங்க பாப்போம். ஏசப்பாவுடைய வார்த்தையை பாருங்க. சீடர்களே, என்ன பண்ணுங்க, நீங்கள் போகின்ற பொழுது எந்த பொருளையும் கூட எடுத்துன்னு போகாதீங்க. காசு, பணப்பை எதுவுமே கொண்டு போகாதீங்க. சிம்பிளா போங்க என்று ஏன் சொல்றது பாருங்க பார்ப்போம். ஏனென்றால் நான் உங்களை முழுமையாக பராமரிப்பேன். இறை பராமரிப்பு உங்களுக்கு இருக்கும். நான் உங்களை கைவிட மாட்டேன். நான் கூட, இதான் ஒரு தகப்பனுடைய ஆறுதல், ஒரு வழிகாட்டின ஆறுதல். தைரியமா போ, நான் கூட இருக்கிறேன், துணிஞ்சு செய், இந்த அதிகாரம் உனக்கு, அனைத்தையும் நீ நம்ம வச்சுக்கோ, தைரியமா என்ன பண்ண படி செய் என்று ஏசப்பா தன் சீடர்களை எப்படி பூஸ்ட் பண்றாரு பாருங்க. ஒரு தலைவன், ஒரு தந்தை எப்படி தன் பின்வரும் சந்ததியை வழி காட்ட வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த வாசகங்கள் இவை. மோசே அவ்வாறு செய்தார், யோசுவா அவ்வாறு செய்தார் இல்லையா? அதன் பிறகு ஈசாக்கு அப்படி செய்வார். தன் மகனுக்கு யாக்கோபுக்கு அப்படி சொல்லுவார், நல்லபடியாயிரு, ஆண்டவனுக்கு ஆசை கொடுப்பாரு, ஆண்டவர் காட்டி வழியில் நடைன்னு சொல்லுவார். ஸோ சர்களே, ஒரு ஞாபகத்துக்கு வருது, ஒரு திரைப்படத்தில் நினைக்கிறேன், என்ன படம் நினைவில்லை. அதில் ஒரு சும்மா கற்பனை கதாபாத்திரத்தை கூட அது கருத்துக்கள் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்ல ஒரு படம் வரும், ஒரு படத்தில் தகப்பன் தன் பிள்ளையோட சொல்லுவார், அடே இருக்கிற தெரியாமல் வந்துட்டு போயிடணும்டா, ஒரு தப்பு தான் நடக்குது, கண்டுக்கூடாது, அதெல்லாம் நம்ம அப்படி கண்டு காணாமல் போயிடணும் என்று அந்த கதாபாத்திரம் படத்தில் சொல்லுகிற மாதிரி ஒரு நிகழ்வு வரும். அதில் சர்களே, இது அல்ல தன் பிள்ளைக்கோ தன்னை சார்ந்திருக்கும் தொண்டர்களுக்கோ சீடர்களுக்கோ குரு வழி காட்டுவது. நீ பாருங்க பார்ப்போம். நல்ல வழிகள் நட, நீதி வழி நட, நேரிய பாதையில் பயணிச்சுப்போ. அப்படி பயணித்தால் இறையாசிர் இருக்கும். நன்றைய வாசகம். சகோதரர்களே, நாம் மாறு வழிகாட்டுவோம் நம் பிள்ளைகளுக்கு. நாம் ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளியாக இருக்கலாம்,
நாம் ஒரு குடும்பத்தில் தலைவராக இருக்கலாம், தலைவியாக இருக்கலாம் இல்லையா? எப்படி இருந்தாலும் நம்முடைய நமக்கு கீழ் வரும் சந்ததியை, ஊழியர்களை, தொண்டர்களை, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது நம்முடைய மிக முக்கியமான கடமையாகும் சகோதரர்களே. நம்ம வாழ்ந்தா போதும், ஆத்த எக்கட போகணும், எப்படி கட்டு போட்டு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்நிலை விடுத்து நமக்கு பின்வரும் சந்ததி நல்வழி வாழ வேண்டும் என்று நம்ம நினைச்சாலே போதும். அதற்கு ஆண்டவருடைய ஆசை உண்டு. பிரார்த்தனை.